ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஊருக்கு போயிருந்தப்போ கலேர்ச்சி அம்மா வந்து ரத்த பொரியல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ரத்த கூட்டுன்னு சொல்லலாம், ரத்த பொரியல்னு சொல்லலாம். கடலப்பருப்பு போட்டு தான் வச்சாங்க, அதனால் கூட்டாகவே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ரத்தத்தை வாங்கிட்டு வந்து வடிகட்டி இருக்குல்ல, அந்த வடிகட்டியில் போட்டு லைட்டாக அலசி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க. வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பட்டை, சோம்பு, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தேவையான உப்பு. ஏன்னா ரத்தத்தில் உப்பு போட்டு தான் பிடிப்பாங்க, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க, வேணால் மட்டும் சேர்த்துக்கலாம். இவங்களெல்லாம் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கங்க. இந்த வெங்காயம் நல்லா வதக்கட்டு, சின்ன வெங்காயம் பிடிக்கணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கங்க. அந்த ரத்தத்தை வேறு ஒரு பவுலில் போட்டு கேஸ் ஆன் பண்ணி அப்படியே தூக்கி வச்சுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ரத்தம் வந்து மெரூன் கலராக மாறிடும். நல்லா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் திருப்பி நாலா பக்கமும் கரண்டியை போட்டு திருப்பி விட்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. அப்போல்லாம் வந்து ஒரு கப்பு ரத்தம் வந்து 5 ரூபா, இப்போ 20 ரூபாய் 30 ரூபாய் இந்த கலைச்சிட்டு கேட்டால் தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு போகணும் வீட்டிலேருந்து, எத்தனை ரத்தம் வேணுமோ அத்தனை ரத்தம். இப்போ வந்து அவங்க கப்பில் வந்து கவரில் போட்டு கட்டி கொடுத்துறாங்க. கப்பாலேருந்து அந்த ரத்தம் உரையிறதுக்கு தேவையான உப்பை போட்டு தான் பிடிப்பாங்க, அப்போ தான் ரத்தம் உறைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ரத்தத்தை வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீங்கள் லேட்டாக கூட சமைக்கலாம். அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த ரத்தம் வாடை வந்துடும். சரியா? ஃபஸ்ட்டே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ரத்தம் வந்து நல்லா மெரூன் கலராக ஆகிட்டாங்க. அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ இந்த ரத்தத்தை தூக்கி அந்த வெங்காயத்தில் கொட்டிட வேண்டியதான். கொட்டி அவங்கள நல்லா கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கடலப்பருப்பு இருக்குது பாருங்கள், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனோ ஒரு கைப்பிடியோ கடலப்பருப்பை பாத்திரத்துலையோ இல்லை குக்கர்லேயோ வேக வச்சுக்கோங்க. கடலப்பருப்பு போடாமல் இப்போ தேங்காய் பூவை போட்டும் இறக்கி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கடலப்பருப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரத்த குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க கல்யாணமா, ரத்தம், உருளைக்கிழங்கு, கடலப்பருப்புலாம் போட்டு, அது மட்டன் குழம்போட வேறு லெவலாக இருக்குங்க. இந்த வாட்டி மறந்தாச்சு, அடுத்த வாட்டி வாங்கிடுவோம். ரத்தத்தை போட்டாச்சு. இப்போ வேக வச்சுருக்க கடலப்பருப்பை அம்மாச்சி வந்து கல்யாணம் வந்து எண்ணெய் சட்டிலே வேக வச்சுட்டாங்க, அதனால் அப்படியே அதிலே கொட்டியாச்சு. அவங்களையும் நல்லா கிண்டிட்டு உப்பு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். சரியா? எப்போவுமே உப்பு வந்து ரத்தத்தில் இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். ஃபைனலாக தேங்காய் பூவை போட்டு பெப்பர் தூள் போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு கிண்டிட்டு எனக்கு அப்படியே பவுலில் வச்சு சுட கொடுத்துச்சு கல்யாணி அம்மா. வேறு லெவலாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரத்த பொரியல் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சூப்பு கடையில், ரோட்டு கடையில், சூப்பு கடையில் வந்து குடலோடு சேர்த்து ரத்தம், உருளைக்கிழங்கு, இந்த சுண்டெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. அப்போல்லாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போங்க என்னங்க அந்த டேஸ்ட்லாம் போகிறது. அப்போ வந்து சூப்பு கடையில் அந்த பட்டாணி இதை வாங்கி சாப்பிட்றதுக்கே நான் சாப்பிடுவேன், ரத்த பொரியலை வாங்கி சாப்பிடுவோம். இப்போல்லாம் அந்த அளவுக்குலாம் எந்த சூப்பும் டேஸ்ட்டாக இல்லை, ரத்த பொரியலும் டேஸ்ட்டாக இல்லை. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா மட்டும் தான் ஆரோக்கியமாக இருக்குது. அப்படிங்கிற வரைக்கும் அப்படியே இலையில வச்சு சுட கொடுப்பாங்க. அந்த குடல், ரத்தம், உருளைக்கிழங்கு, கொண்டக்கலையெல்லாம் போட்டிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட்டாணிலாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை வாங்கி சாப்பிடுறது 30 ரூபாய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடைக்கல. கலையரிசியம்மா சூடாக செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. ரத்த பொரியல் செய்வது எப்படின்னு பார்த்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஓகே, பாய்.